ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021 நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நண்பர் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அதாவது நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா, அது சிட்டிக்கு நடுவில் மெயினான ஏரியாவில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுமா, இல்லை டெவலப்பிங் ஏரியா நம்ம மெயின் சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், பட் எல்லா அம்யூனிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் வந்துக்கிட்டு இருக்க இடமா இருக்கும், அந்த இடத்துல கட்டலாமா, இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இடம் எந்த இடமா இருந்தாலும், சிட்டிக்கு நடுவில் இருக்குது இல்லை வெளியில் இருக்குது, எந்த வகையான லொக்கேஷனாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது மாறாது. ஏன்னா அது ஃபிக்ஸடாக உள்ள விஷயம். அதனால் ஒரு பில்டிங்குடைய காஸ்ட் அப்படிங்கிறது இடம் ப்ளஸ் அந்த வீடு கட்டுறதுக்கான ஆகிற செலவுங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது எந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணுறோம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஜன நெருக்கடி மிகுந்த பெரிய லெவலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம ஊரில், அந்த இடத்துல கட்டுறதா, இல்லை ஒரு டெவலப்பிங் ஏரியாவாக இருக்குது, நம்ம ஊர்லேயே கொஞ்சம் ரீச்சபிள் நல்ல ரோடு வசதி இருக்குது, பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது, வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இடத்துல பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னென்னா, சிட்டிக்குள்ளே எனக்கு உதாரணத்துக்கு ஒரு சென்ட் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது ஒரு சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கே எனக்கு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் வீடை பெருசாக வச்சுக்கலாம், எனக்கு நான் இடம் எனக்கு பெருசாக கிடைக்கும், வீடு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிக்கிட்டு சுற்றி இடம் இருக்கும், நான் ஒரு தோட்டம் போடலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதை வடிவமைச்சிக்க முடியும், இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்ம வீடு பொதுவாக எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒன்று அருகாமையில் கிடைக்கணும். அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் போகிறது, ஒர்க் போகிறது, இதுக்கெல்லாம் எளிமையாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான இடமா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில் தான் நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது முடிவாகுது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் சொந்த வீடு கட்டிட்டு அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க, வாடகைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன்னா சிட்டி நடுவில் முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களே வீடு வாங்கினதோ இல்லை கட்டினதோ கொஞ்சம் வெளியில் இருக்கும், அங்கே அவங்களால அக்காமடேட் பண்ணிக்க முடியாத சூழலாக இருக்கும். ஆனால் நான் இப்போ ப்ரெசண்ட்டாக உள்ள சிச்சுவேஷன் பார்க்கும்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் அதிகமாக வந்துருச்சு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா. இதனால் என்னாச்சு, சென்னை மாதிரி பெருநகரங்களில் இந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச், இந்த ஈசிஆர் ஸ்ட்ரெச், மெயினாக ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய அந்த ஐடி நிறுவனங்களை டார்கெட் பண்ணி அதை ஒட்டி நிறைய அமைக்கப்பட்ட வீடுகள் பெரும்பாலும் தேங்குகிற மாதிரியான சூழல் வந்துருச்சு. எல்லோரும் நேரடியாக அந்த லொக்கேஷனுக்கெலாம் வந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தோன்னா, அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போதும் அவங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிஷியலாக இருந்ததுனால தொடர்ந்து இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய நிறுவனங்கள் முடிவெடுக்கிற சூழல் வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரு இடத்துல நம்ம நேரில் போய் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு தொழிலை பொறுத்து மாறுபடும், ஒரு ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனை பொறுத்து, அந்தந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்து இந்த தேவைகள் மாறுபடும். ஆனால் நம்ம எதை பொறுத்து முடிவு பண்ணணுன்னா, நமக்கு எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வீடை கட்டிட்டு அந்த வீடை வாடகைக்கு விட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவுக்கு சரியான விஷயமா எனக்கு படலை. நம்ம எங்கே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. சக நண்பர்களுடைய உரையாடலுக்கு அது வழிவகுக்கும். தொடர்ந்து இந்த விஷயங்கள் உங்களை தேடி வர do subscribe to our channel. Thank you. Thanks for watching.